ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, பெர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். The population of a town is 8,000. If the male is increased by 6% and the female is 10%, then the population will be 8,600. Find the number of female in the town. அதாவது கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம். இனிஷியலாக பாப்புலேஷன் வந்து 8,000 இருக்குது. இப்போ இந்த 8,000ல் அவுட் ஆஃப் 8,000ல் 6% ஆஃப் மேல் இன்க்ரீஸ் ஆகிறாங்க, 10% ஃபீமேல் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் டோட்டல் பாப்புலேஷன் 8,600 ஆகுது. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது மெத்தட் நம்பர் 1 நம்ம இதை சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஃபீமேல் எனக்கு தெரியாது. அப்போது நம்பர் ஆஃப் ஃபீமேல் லெட் இட் பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி. இப்போது ஃபீமேல் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 10%. இனிஷியலி ஃபீமேலோட பர்சன்டேஜ் வந்து 100% இருக்கணும். இப்போ 10 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது 100 + 10 110. அப்போது 110% ஆஃப் எக்ஸ், ஓகே, ப்ளஸ் இது. அண்ட் இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா மேலோட பர்சன்டேஜ் வந்து 100 இருக்கணும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? மேலே 6%. அப்போது 106% ஆஃப், ஓகே, 8,000ல் எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து என்னவாக இருக்காங்க? ஃபீமேலாக இருக்காங்க. அப்போ 8,000ல் எக்ஸ் போச்சுன்னா மீதி மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்க? மேலாக இருப்பாங்க. அப்போது 8,000 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை கேல்குலேட் பண்ணால், ஸோ திட் இஸ் ஈக்குவலன்ட் டு தான் 8,600. ஓகேவா? அப்போ 10% ஃபீமேலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, 6% மேலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இன்க்ரீஸ் ஆனோடனே 8,600 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணால் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 3,000 ஆன்சர் வரும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கேல்குலேஷன் நமக்கு வந்துடும். இது வந்து நார்மல் மெத்தட். சரி, ஷார்ட்கட் மெத்தட் நம்பர் 2 இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மெத்தட் நம்பர் 2. ஸோ இப்போ என்ன ஆகுது? 8,000 பிகம்ஸ் வந்து 8,600 ஆகுது. கரெக்டாக? அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 600. ஓகே, மேல் வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஓகே, ஃபீமேல் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஓகே, மேல் வந்து 6%, ஃபீமேல் வந்து 10%. சரி, இப்போது 8,000ல் 6% ஆஃப் 8,000 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன் நான். எவ்வளோ வந்துடும்? 480. ஓகே, 6% ஆஃப் 800 480. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் 600 மைனஸ் 480 நான் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ இது வந்து 120. இப்போ பாருங்கள், இங்கே 6%, இங்கே 10%. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4%. அப்போ அந்த 4% தான் 120 இருக்கணும். ஸோ இப்போ 4% வந்து 120னா 100% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் வந்துடும். அப்போ 120 × 100 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணும்போது 30. அப்போது 3,000 ஃபீமேல் மொத்தம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போட்டதை நம்ம ஷார்ட்டாக போடுறோம். அதாவது நான் இதை ஒரு வாட்டி திரும்ப ஆக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். 8,000 பிகம் வந்து 8,600. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அந்த 600ல் தேர் ஷுட் பி சம் மேல்ஸ் as well as ஃபீமேல்ஸ். ஓகேவா? கரெக்டாக? சரி, இப்போ இந்த 6% இங்கே 6% மேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, 10% ஃபீமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் தான் 600 எக்ஸ்ட்ரா வருது. கரெக்டாக? சரி, நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இந்த 8,000ல் 6% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடறேன். 480. ஓகே, அந்த 480 அந்த 600ல் மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ மைனஸ் பண்ணது போக மீதி இருக்கிற 120ன்றது இந்த ஃபீமேல் அண்டு மேலோட டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜ், அதாவது 4% தான் இந்த 120. அப்போ 4% 120னா, அதாவது இந்த 4% யாராக இருப்பாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீமேலாக தான் இருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், அந்த அவுட் ஆஃப் 10%ல் 6ன்றதை நான் எதுக்காக இந்த 8,000ல் மைனஸ் 8,000ல் ஏன் 6% கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த அவுட் ஆஃப் 10ல் 6% எடுத்துக்கிறேன். அந்த 6%ல் மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்களா? அவுட் ஆஃப் 10ல் மொத்தமாக 6 எடுத்துட்டா அதில் ஃபீமேலும் இருப்பாங்க, மேலும் இருப்பாங்க. அதனால தான் நான் 8,000க்கு 6%, 8,000க்கு 6% ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த 480. ஓகேவா? 480ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல் as well as ஃபீமேல் 2 பேருமே இருப்பாங்க. பட் அதை போக மீதி பாருங்கள், எக்ஸ்ட்ரா 4% வந்து யார் இருக்கா? ஃபீமேல் இருக்கா. அந்த 4% டெஃபினட்டாக இந்த 600ல் இந்த 480 மேல் ப்ளஸ் ஃபீமேலை மைனஸ் பண்ணும்போது
இது மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த 4% வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஃபீமேலில் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால தான் நான் இந்த வந்து 6% 8,000ல் மைனஸ் 8,000க்கு 6% ஏன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த அவுட் ஆஃப் 10ல் 6ன்றது போத் இந்த 10க்குள்ளேயே 6 இருக்குது கரெக்டாக. போத் ஃபீமேல் as well as மேல். இந்த 8,000ல் போத் ஃபீமேல் as well as மேல் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் 6 எடுத்துக்கிறேன். 480 வருது. இந்த 480ல் போத் ஃபீமேல் as well as மேல் இருக்காங்க. சரி, மீதி யார்? 4%. இந்த 10ல் அவுட் ஆஃப் 10ல் 6% போச்சுன்னா 4 இருக்கும். பட் அந்த 4%ல் தேர் மைட் பி ஒன்லி ஃபீமேல். ஸோ அப்போ அந்த 600ல் 480 மைனஸ் பண்ணும்போது 120 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 120 மெம்பர்ஸ் எல்லாருமே டெஃபினட்டாக ஃபீமேல் தான் இருப்பாங்க. இதான் லாஜிக்குங்க. இந்த லாஜிக்கை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ஷார்ட்கட் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட். இந்த லாஜிக்கை நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ட்கட்டை ஈஸியாக நம்ம இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 4% தான் 120னா அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 100% இருக்கணும். அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம்? 3000. ஸோ இதாங்க இந்த கொஷினோட லாஜிக்கு. இந்த ஷார்ட்கட்டோட லாஜிக் என்னன்றதை நான் சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டெக்னிக்கை வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே. சரி, இந்த கொஷினை பாருங்கள். புரியல இன்னொரு முறை எனக்கு கமெண்ட்டில் ஏதாவது கேளுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு முறை நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் இதுவே நல்லா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்கும்னு ஐ திங்க் ஸோ. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாய்.